ஓம் நமோ நாராயணாய. நாலாயிர தெய்வ பிரபந்தம். நாச்சியார் திருமொழி. 5ஆம் திருமொழி. பாடல் 4. பிரபந்தத்தில் இது 548வது பாடல். என்புருகி இனவேல் நெடுங்கண்கள் இமை பொருந்தா பல நாளும் துன்பக் கடற்புக்கு வைகுந்தன் என்பதோர் தோணியரா துழல்கின்றேன். அன்புடையாரை பிரிவுறு நோயது நீயும் அருதி குயிலே. பொன்புரை மேனி கருள கொடியுடை புண்ணியனை வரக்கூவாய். நாச்சியார் திருமொழி. திருமொழி 5 பாடல் 4. எலும்புகள் உருகி போனதும் அல்லாமல் சிறந்த வேல் போன்ற விசாலமான கண்களும் மூடி கிடக்கின்றனவில்லை நெடுங்காலமாக. விஸ்லேஷ வியசனமாகிற கடலிலே அழுந்தி ஸ்ரீ வைகுண்டநாதன் என்கிற ஒரு தோணியை அடையப் பெறாமல் அக்கடலுக்குள்ளேயே தட்டுத்தடுமாறி கொண்டிரான் என்றேன். அன்பர்களை பிரிவதனால் உண்டாகும் துக்கத்தை நீயும் அறிவாயென்றோ குயிலே. பொன் போன்ற மேனியை உடையவனாய் கருடனை கொடியாக உடையவனுமான தர்மமே வடிவெடுத்தவன் எனப்படுகின்ற கண்ணபிரானை இங்கே வரும்படி கூவு. ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். Not only my bones have melted, but my broad spear-shaped eyes have not closed for a very long time period now, as I am searching for the Sri Vaikundathan, who is resting on his snake bed in the Milky Ocean and unable to reach that abode which is like a raft for people submerged in this worldly life. Hey cuckoo, are you not aware of the pain of separation from the loved one? Please tell to the one who is hued like gold and who has Garuda as his flag and who is the epitome of Dharma, Sri Krishna, to come over here and see me. Sri Andal Tiruvadigalé Charanam.